ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல்ல நான் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலிகிட்ட சொன்னேன். அதுக்கு உடனே எங்கள் அப்பா அம்மாலாம், ஏன் இந்த மாதிரிலாம் திடீர்னு பேசிகிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா, இல்லை உங்களோட ஒரு வார்த்தைக்கு நான் அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அதனால் நம்ம யாரையும் இப்போதைக்கு குறை சொல்கிற மாதிரி நிலமையில இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னோன்னே எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இல்லை, அது மாதிரி சொல்கிறதுக்கான காரணங்கள் வந்துடுச்சு, அதனால தான் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம யாரையும் ஒரு ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்ப்போம். மெதுவாக நம்ம ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் மறக்கிறதுக்கு தான் ஒரு சில விஷயங்களை இது பண்ணணும் அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் யாரையும் நீங்கள் கோவப்படுத்துகிற மாதிரி நடந்துக்க, அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் எல்லா விஷயங்களையும் பொறுமையாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு இந்த நேரத்தில் இதுக்கு நம்ம ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லதுனால, சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம ஒரு சில விஷயங்களை மாற்றிக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாருக்கிட்டேயும் எதுக்காகவும் முன்னாடி உள்ள விஷயத்துக்காகவும் இப்போ உள்ள விஷயத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் அப்போ தான் பேச ஆரம்பித்தேன். ஏன்ப்பா திடீர்னு இந்த மாதிரிலாம் என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லைப்பா நீங்கள் எனக்காக நம்ம அத்தை பொண்ணை பேசலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னால் அவங்க நீங்கள் கொடுத்த ஒரு விஷயத்த நிறைவேற்றுறதுக்கு என்னால் முடியாது போல இருக்குப்பா அப்படின்னோடனே, ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நான் இனிமேல் யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கவும் போகிறதில்ல, மாறவும் வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்ம முடிஞ்ச வரைக்கும் எதாவது இருந்தாலும் இனிமேல் எதுக்காகவும் இது பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். அதுக்காக நம்ம யாருக்காகவும் எந்த விஷயத்துலையுமே இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க அதெல்லாம் நம்ம ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது எங்கள் அப்பா சொன்னார், ஏன்ப்பா ஏன் இந்த மாதிரிலாம் டக்குன்னு சொல்கிற, ஏதாச்சும் உன் மனசுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு எண்ணங்கள் இருக்கா, சொல்லு எதாக இருந்தாலும் அப்படின்னோடனே, ஆமாம் எனக்குள்ளே நிறைய விஷயங்கள் இப்போ இதாகிட்டு தான் இருக்குது. நான் எனக்கு அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைப்பா. நான் ஒரு பொண்ணை ஒரு 2 வருஷமாக விரும்புகிறேன். அது எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் என் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னோடனே, சரி அப்போனா அதையே நீ இது பண்ணிக்கோ, உனக்கு வேணால் எந்த முடிவு வேணாலும் நீயே எடுத்துக்கிறது தானே, நான் அதுக்கு மேலே எதையும் இது பண்ண தேவையில்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் இப்போ இருக்கிற நிலமையில ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இருக்காது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு மேலே நம்ம யாருக்காகவும் இனிமேல் நம்ம விட்டு கொடுத்துட்டு போகிறதுங்கிறது நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் யாருக்காக நம்ம ஒரு விஷயத்த இது பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அவங்களுக்காக நம்ம இது பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்ம இதுக்கு மேலே யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் ரிப்ளை பண்ணுறதுக்கான தருணங்களுங்கிறது வேண்டாம். அதுக்காக நம்ம ஒரு சிலதை நம்ம இதாக இருந்துட்டு போய்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால், ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் சில விஷயங்களை மாற்றிக்க முடியாது. மாற்றிக்கிட்டோன்னா நம்மளுக்கு அது கிடைக்காத விஷயங்கள்லாம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க.